இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட கணவருக்கு சாப்பிட தட்டுல மீன் துண்டை கொண்டு வந்து வைக்கிறா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பையனோட பக்கத்துல பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்றானா அவனோட தட்டுல இருந்து அந்த மீன் துண்டு எடுத்து அவனோட அப்பா அம்மா 2 பேரும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி தட்டுல வைக்கிறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த பையனோட மனைவி பாத்தீங்கன்னா எதுக்காக அவங்களுக்கு இந்த மீன் துண்டை கொடுக்குற, அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து வேலையா பார்க்க போறாங்க, உனக்கு சாப்பிட பிடிக்காட்டி என்னோட அம்மாவுக்கு மீன் துண்டு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி திட்டுறான். இந்த பையனும் பாத்தீங்கன்னா அப்பாவோட தட்டுல இருந்த அந்த மீன் துண்டு எடுத்து அவனோட மாமியார் தட்டுல வைக்கிறான். அப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த மாமியாரும் பாத்தீங்கன்னா அந்த மீன் துண்டை சாப்பிடுறாங்க. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவளோட அம்மா சாப்பிடுறத நல்ல சந்தோஷப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு பெரிய மனுஷன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாமியாரும் மனைவியும் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயாவது அனுப்பி வைங்க, நாங்க 3 பேரும் நல்லா சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கலாம், கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து துரத்தி விட்டுருங்க, அவங்க பக்கத்துல வந்தாலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பையன் கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ரூம்ல போய் உட்காந்து நம்ம பையன் நம்மள பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள பார்த்து, நீங்க 2 பேரும் எங்கேயாவது போயிருங்க, நீங்க இங்க இருந்தா நிம்மதியா என்னோட மனைவியோட வாழ முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கொடுத்த அந்த பணத்தை அந்த பையன் கையிலேயே கொடுத்துட்டு அவரோட மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறமா இந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட அப்பா அம்மாவை 2 பேரையும் வெளியே அனுப்புறதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை பாக்குற அந்த பெரியவர் வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாரு, உன்னோட மாமியாரும் மனைவியும் சொன்னதுக்காக உன்னை பெத்தவங்களே வெளியே அனுப்பிட்டியே, உன்னால நிம்மதியா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா இந்த பையன் பாத்தீங்கன்னா மேல பார்த்து, கடவுளே என்ன மன்னிச்சுக்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனோட மாமியாரையும் மனைவியையும் பார்த்து, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நீயும் உன்னோட அம்மாவும் இருங்க, நான் என்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார்கிட்ட சொல்றான். மனைவியும் பாத்தீங்கன்னா ஓடி வந்து அந்த பையனோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சுக்கங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். அந்த பொண்ணோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து திட்டுறாங்க. அவங்க போகட்டும், நான் உனக்கு வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து சொல்றா, இந்த வீட்டையும் பணத்தையும் தலையில கட்டி நீனே ஆளு, நான் என்னோட கணவரோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.